கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் இந்த காலை வேளையிலே சந்திப்பதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில கூட ஆகாயின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறதாவது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலே இந்த நாள் தொடங்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். இன்று முதல் என்று சொன்னால் அந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்திலே அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியங்களில் பார்க்கும் பொழுது, களஞ்சியத்தில் இன்னும் விதை இல்லையோ, தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ என்று சொல்லிவிட்டு, இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படாமல் கனியும் முக்கியமான காரியங்களும் எல்லாம் உனக்கு இல்லாமல் போனாலும் கூட நம்முடைய தேவன் நம்மை பார்த்து இன்று உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம், இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம எப்பொழுதும் நம் மீது கண்ணை வைத்து நமக்கு நல்ல எதிர்காலத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை இந்த நாளிலே நம்ம ஒருவேளை ஏதாவது பொருளாதார ரீதியிலே ஒரு நெருக்கடியிலே குறைவுபட்டவர்களாய் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில விதை இல்லாமல் போயிருக்கலாம், திராட்சை மரமும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் உனக்கு பலன் கொடுக்காமல் ஒரு பலனற்றதான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இன்று முதல் அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர், அவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இயற்கை சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கூட, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று இருந்தாலும் கூட, எங்களுடைய தேவன் கர்த்தாதி கர்த்தர், எங்களை நேசிக்கிறவர், எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர், அவர் எங்களை பார்த்து சொல்கிறதான வார்த்தை, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பங்காக இருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலிருந்து எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. இந்த நாளிலே உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும்.